இன்டர்வல் சீனு இதான். அந்த உள்ளே போனால் ஒரு சீன் மாதிரி வரும், அந்த எல் மாதிரி போட்டு ஜூம் பண்ணி இன்டர்வல்னு வரும். ஓகே, அந்த மாதிரி சீனா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த இன்சிடென்ட் அந்த எப்படி ஸ்டீஃபன் வராரு, எப்படி அந்த ஸ்டீஃபன் தம்பியை தப்பு தப்பான அரசியல் பண்ணுறாரு தெரிய வருது. அப்புறமா எப்படி அந்த அவரோட எதிரியை எப்படி கொள்றாரு, எப்படி அதுலேருந்து மறைமுகமாக தாக்குறாரா இல்லையா, இதாங்க ஃபஸ்ட் ஆஃப். ஓகே, ஸோ அப்புறமா எப்படி அபிமன்யு சிங் வில்லத்தனத்தை எப்படி காமிக்கிறாங்கன்னா இதான் ஃபஸ்ட் ஆஃப். ஓகே, ஸோ செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நினச்சிருப்பாங்க ஸ்டீஃபன் செத்து போயிட்டாரு. ஓகே, ஸோ அவங்கள கத்தி யாரும் இது பண்ணுமே அது பண்ணுமே யாரும் கேள்வி கேட்க முடியல சொல்லிட்டு இது பண்ணுவாரா. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்கள் அப்பாவோட நம்ம அப்பாவோட இதுக்கு போகிறேன், அந்த ஊரில் போய் நான் பேச போகிறேன். அது இந்த சிஎம் சொல்லுவாங்க, டோபினோ நீ போகாத, நீ இங்கேயே உயிர் தாமத. மஞ்சு வாரியர் மனவன் மீறி போயிடுவான். அங்கே போகும்போது கலவரமே நடக்கும். அப்போ கலவரத்துக்கு போனால் திடீர்னு மோகன்லால் சார் என்ட்ரி விட்டு ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருக்கும். ஃபைட் சீனை முடிச்சுட்டு ஸோ செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக செய்யணும். ஓகே, ஸோ செகண்ட் ஹாஃப் பண்ணால் மோகன்லால் சார் வருவார், மஞ்சு வாரியரை காப்பாற்றுவாங்க. ஸோ காப்பாற்றி இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த இவர் அபிமன்யு சிங் இருக்கார்ல, அபிமன்யு சிங். ஸோ அவர் யார் தெரியுமா, அந்த சின்ன பையன், அந்த சர்தார் படம் அந்த எங்கே நினச்சிருக்காங்க அந்த கைனா பிருத்திவிராஜ். ஓகே, ஸோ பிருத்திவிராஜோட சின்ன வயசில் அவள் அப்பா அம்மாவை கொலை பண்ண வில்லன்னா அபிமன்யு சிங். ஸோ அந்த அபிமன்யு சிங்னா டோபினோ தாமஸோட பாட்டியில் கத்தியால் செய்கிறார். ஸோ அந்த எப்படி செகண்ட் ஹாஃபில் எப்படி மோகன்லால் சார் பிருத்திவிராஜுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ மோகன்லால் சார் பிருத்திவிராஜோட ஆசையை நிறைவேற்றாரா இல்லையா, பிருத்திவிராஜ் எப்படி அபிமன்யு சிங்கை ரிவெஞ்ச் எடுக்கிறாரா இல்லையா, எப்படி பிருத்திவிராஜ் அவளை அப்பாவை கொண்டுருக்கு, அவள் மக்களை கொண்டு அந்த வில்லனை பழி வாங்குறாரா இல்லையானா கதை செகண்ட் ஹாஃப். ஓகே, ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் கதை. ஸோ அப்புறமா எப்படி